தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம்பெண்ணுருவானா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆளிமிசை கள்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிதிரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. தில்லைவாழ் அந்தணரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்குளாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கலந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத்தவ முனிவேர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாம் அல்ல ஈர்த்தென்னை ஆண்ட எந்தை பிரான் அருள்தரும் பன்னார்மொழி அம்மையுடன் அமர் திருடனாவுடை பெருமானது திருவடி தாமரைகளை மணமொழி மெய்களாலே வணங்கி அடியேனை இந்த சென்னரை ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை மணமொழி மெய்களாலே வணங்கி இந்த சைவ சித்தாந்த ஞான சாத்திரத்தை தொடர்ந்து செவிமெடுத்து கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் மணமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார் அருள் செய்த சைவ சித்தாந்தத்தின் மணிமகுடமாக போற்றக்கூடிய சிவஞான போதமாகிய இந்த ஞானப்பணுவலிலே நாம் கடந்த வகுப்பில் 2வது நூற்பாவினுடைய முதல் அதிகரணத்தை தோற்றுவாய் செய்திருக்கிறோம். நம்ம ஏற்கனவே முதல் நூற்பாவை நிறைவு செய்திருக்கிறோம். அதை அப்படியே தொட்டு பார்க்கலாம். நூற்பா என்னங்க? அவையேயாய் முதல் நூற்பா. அவன் அவள் அது எனும் அவை மூவினமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்தம் ஆதி என்பனார் புலவர் என்பது சூத்திரம். எண்ணுதலிற்றோ எனின் சங்கார காரணனாய் உள்ள முதலையே முதலாக உடைத்து இவ்வுலகம் என்பது உணர்த்துதல் நுதலிற்று. இச்சூத்திரம் 3 அதிகரணங்களை உடையது. முதல் அதிகரணம் அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் என்பது முதல் அதிகரணம். தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் என்பது 2ஆம் அதிகரணம். அந்தம் ஆதி என்பனார் புலவர் என்பது 3வது அதிகரணம். இதில் முதல் அதிகரணத்தில் அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் என்பதை நாம் பார்க்கிற போது அவனென்றும் அவளென்றும் அது என்றும் பலவாய் சடமாய் அவயவ பகுப்புகளோடு கூடி சுட்டி அறியப்பட்ட உலகத் தொகுதி தோற்றம் நிற்றல் ஒடுக்கம் ஆகிய முத்தொழிலை உடையது என்று சொல்லி இதில் யாரை மறுக்கிறாரு? உலகாயதர், மீமாஞ்சகர், தார்க்கியர், மீமாஞ்சகர், உலகாயதர் ஆகிய மூவரை மறுத்து உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும் என்பதை நிறுவினார். அதை நிறுவிய நிலையில்
ரெண்டாவது அதிகரணம். தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம். இவ்வுலகம் ஒடுங்கிய உலகம், தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருளே. அந்த தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருளாகிய உலகம் கண்மமலம் பரிபக்குவம் அடையும் பொருட்டு ஒடுங்கியினிடத்து ஒடுங்கும். அவ்வாறு ஒடுங்கிய உலகம் ஆணவமலம் பரிபக்குவம் ஆகும் பொருட்டு மேல ஒடுங்கியினிடத்தே தோன்றும். இதுதான் ரெண்டாவது அதிகரணம். இதில் யார மறுத்தோம்? சமணர், மாத்துமிகர், சௌத்ராதிகர் என்று சொல்லக்கூடிய பௌத்தரில் இருசார் 4 பேரும் அதில் அடங்கும். நம்ம அதை குறிப்பாக 2 பேர்த்த மறுக்கிறோம். சமணர், மாத்துமிகர், சௌத்ராதிகர். அடுத்தது சாங்கியர். இவர்களை மறுத்து உலகம் உள்பொருளே. அதை 3 அதிகரணமாக பிரிக்கிறோமா இல்லையா? ரெண்டாவது அதிகரணத்தை 3ஆக பிரிக்கிறோம். தோற்றுவிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் என்று சொல்லுகிற போது அதற்கு மேற்கோளும் ஏதும் என்ன செய்கிறாரு? 3 மேற்கோள் 3 தான். அதை பிரிச்சுக்கணும். இதெல்லாம் ஏற்கனவே படித்தது தான் இல்லையா? இவ்வுலகம் உள்ளது, இல்லதற்கு தோற்றமையின்மையின், உள்ளதற்கு செய்வோன் இன்றி செய்வினை இன்மையின், ஒடுங்கின சங்காரத்தின் அல்லது உற்பத்தி இல்லை என்பதை என்ன செய்கிறாங்க? 3ஆக பிரித்து 3 மேற்கோள் 3 ஏதா பிரித்து உலகம் உள்பொருளே என்பது அதில் முதல் கூறு. அப்போ உலகம் சூனியம் என்று சொல்பவர், உலகம் இல்பொருள் என்று சொல்பவர், இவர்களையெல்லாம் மறுத்து யார்? சமணர், மாத்துமிகர், சௌத்ராதிகர் ஆகிய 3 பேரை மறுத்து உலகம் உள்பொருளே என்று நிறுவுகிறார். அப்புறம் சாங்கியர் இவரை மறுத்து உலகம் உள்பொருளே என்று நிறுவுகிறார். அப்போ உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும், அந்த ஒடுங்கிய உலகம் உள்பொருளே என்று நிறுவிய நிலையில் அது ஒடுங்கியினிடத்து ஒடுங்கும், மேலே யாரிடத்து தோன்றும்? ஒடுங்கியினிடத்து தோன்றும். அப்போது உலகம் ஒடுங்கியினிடத்து ஒடுங்கியினிடத்து தோன்றும் என்பதை மறுப்பவர்கள் யார்? இரண்யகற்ப மதம், பாஞ்சராத்திரிகர் என இவர்களை மறுத்து உலகம் ஒடுங்கியினிடத்து ஒடுங்கும், எனவே அவனே முதல்வன் என்று நிறுவுகிறார். அதை ஏற்றுக்கொண்டவர் யார்? 3வது கூறு. 2வது அதிகரணத்தில் 3வது கூறு ஒடுங்கி ஒருவர் அல்ல பலர். உலகம் மூவினைப்படும் என்பது பொருந்தும், உலகம் உள்பொருளே என்பதும் பொருந்தும், ஒடுங்கியினிடத்து ஒடுங்கியினிடத்து தோன்றும் என்பதும் பொருந்தும். ஆனால் ஒடுங்கி ஒருவர் அல்ல பலர் என்று சொல்லக்கூடிய சிவ சமவாதி போன்றோரை மறுத்து அங்கே என்ன செய்கிறாருங்க? சங்கார கடவுளே உலகத்திற்கு முதல்வன் என்று சொல்லி, அடுத்து 3வது அந்தமே ஆதி என்பதை நிறுவி அங்கே சிவபேதவாதி போன்றோரை எல்லாம் மறுத்து உலகத்திற்கு முதல்வன் சங்கார கடவுளே என்று முதல் நூற்பாவில் நிறுவுகிறார். இதைத் தொடர்ந்து 3 இயைபு பார்த்தோம். சூத்திர இயைபு, அதிகரண இயைபு, ஓத்து இயைபு. 3 இயைபு பார்த்தோமா இல்லைங்களா? ஒரு தடவைக்கு 10 தடவை படிக்கணும். அதுக்காக ஒரு தடவை சொல்லி பார்த்துக்குவோம். எனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம். சரியா? 3 இயைபு: சூத்திர இயைபு, அதிகரண இயைபு, ஓத்து இயைபு. சூத்திர இயைபு என்ன சொன்னோம்? போன சூத்திரத்துக்கும் இந்த சூத்திரத்துக்கு உள்ள தொடர்ச்சி, அது சூத்திர இயைபு என்று சொல்லப்படும். அதிகரண இயைபு என்பது போன அதிகரணத்துக்கும், அதாவது முதல் நூற்பாவின் 3வது அதிகரணத்திற்கும் 2வது நூற்பாவின் முதல் அதிகரணத்திற்கு உள்ள தொடர்பு. இதற்கு என்ன பேர்? அதிகரண இயைபு. அப்புறம் ஓத்து இயைபு. ஓத்து இயைபுனா என்னது? இயல். இது என்ன இயல்? பிரமாண இயல். முப்பொருளுக்கு பிரமாணம் கூறுகிறார். முதல்ல பதிக்கு பிரமாணம் கூறினார், பிறகு பாசத்துக்கு சொல்லுகிறார். என்ன தொடர்பு? 3க்கும் 3 கேள்வி கேட்டு 3 பதில் சொன்னீங்கன்னா 3 இயைபு வந்துடும். சரியா? முதல் அதிகரண இயைபு என்னது? அதிகரண இயைபு
அங்கார, அதாவது இறைவன் தான் உலகத்திற்கு முதற்கடவுள். அந்தமே ஆதி என்று உத்தேசமாக சொல்லப்பட்ட முதற்கடவுளுக்கு இலக்கணம் யாது? உத்தேசமாக சொன்னால் அடுத்தது என்ன சொல்லணும்? இலக்கணம் சொல்லணும். அப்போது இறைவனுக்கு இலக்கணம் சொல்ல வேண்டியது முறைமை. கடைசி அதிகரணத்தில், மூன்றாவது அதிகரணத்தில் என்ன சொல்கிறாரு? அந்தமே ஆதி, உலகத்துக்கு அந்தத்தை செய்கிற சங்கார கடவுளே உலகத்திற்கு ஆதின்னு சொல்லிட்டார். அப்போது அவனை பெயரளவில் சொட்டியாச்சு. சங்கார கடவுள் என்று பெயரளவில் சுட்டியாச்சு. பெயரளவில் சுட்டப்பட்ட சங்கார கடவுளுக்கு இலக்கணம் என்ன என்கின்ற கேள்விக்கு விடையாக இரண்டாவது நூற்பாவில் முதல் அதிகரணம் எழுகிறது. எனவே இது என்னது? அதிகரண இயைபு. அதிகரண இயைபு. சரி, இது நான் போன வகுப்புலேயே முதல் அதிகரணத்தை தோற்றுவாய் பண்ணிட்டோமா இல்லையா? பண்ணிட்டோம். மேற்கோள் சொல்லியாச்சு, ஏது சொல்லியாச்சு, வெண்பா மட்டும்தான் இன்னும் நடத்தலை. சரிதானே? போன இதில் அப்படி தான்ப்பா, மேற்கோள் ஏது நடத்தியாச்சா இல்லையா? நடத்தியாச்சு. அப்போது இந்த முதற்கடவுளுக்கு இலக்கணம் என்ன சொன்னோம்? இலக்கணம்னு சொல்லியாச்சு. என்ன இலக்கணம்? முதற்கடவுளுக்கு இலக்கணம் என்னது? அதை நீங்கள் சொல்லவே இல்லையா? அப்படியா? உயிர்களோடு அந்த கடவுள், அந்த முதல்வன் அத்துவிதமாய் நிற்பன். அத்துவிதமாய் நிற்பன் என்பது முதல்வனுக்கு இலக்கணம். அப்போ இறைவனுக்கு இலக்கணம் என்னன்னா, அவன் உலகோடும் உயிர்களோடும் பிரிப்பின்றி நிற்பன். பிரிப்பின்றி நிற்பன். சரி, இது என்ன இலக்கணம்? ரெண்டு இலக்கணம் சொன்னோம். பொது சிறப்பு. பொது சிறப்பு, தடத்த லட்சணம், சொரூப லட்சணம் என்று ரெண்டு சொன்னோம். இப்போ முதல்வன் உயிர்களோடு அத்துவிதமாய் நிற்பன் என்று சொன்னது என்ன லட்சணம்? தடத்த லட்சணம். தடத்த லட்சணம். சொரூப லட்சணம் ஆறாம் நூற்பாவில் காண்க. ஆறாவது நூற்பால இறைவனுக்கான சொரூப இலக்கணம் சொல்லப்படுகிறது. சரிங்களா? இப்போ அதிகரண இயைபு பாருங்க. முதல் அதிகரணம், முதல் நூற்பா, முதல் அதிகரணம். முதல் நூற்பால முதல் அதிகரணம் உலகம் மூவினைப்படும் என்பது. அப்போது ரெண்டாவது அதிகரணத்துக்கு ஒரு தொடர்பு வேணுமா இல்லையா? அது என்னது? அந்த உலகம் உள்பொருளா இல்பொருளா? இது கேள்வி. அதுக்கு விட என்ன வருது? ரெண்டாவது அதிகரணத்தில் முதல் கூறு உலகம் உள்பொருளே. உலகம் உள்பொருளே. அந்த உள்பொருளே நிறுவிய நிலையில் ஒரு கேள்வி எழணுமா இல்லையா? என்ன கேள்வி அது? உள்பொருள் என்று சொன்னால் அதை தோற்றுவிப்பதற்கு ஒருவன் வேண்டும், செய்வோன் ஒருவன் வேண்டும். அவன் யார் என்பது தான் கேள்வி. அந்த கேள்விக்கு விடையாக யாரு? பிரம்மதேவனே முதல்வன், திருமாலே முதல்வன் என்று சொல்வோரை எல்லாம் மறுத்து சங்கார கடவுளே முதல்வன் என்று நிறுவுகிறார். அது ரெண்டாவது அதிகரணத்துக்குரிய இயைபு. அவன் ஒருவர் அல்ல பலர் என்று சொல்பவரை மறுத்து ஒருவனே என்று சொல்வது மூன்றாம் அதிகரணம் என்று ஒவ்வொரு அதிகரணத்துக்கும் என்ன செய்யணும்? இயைபு சொல்லணும். இயைபு சொல்லணும். அப்போ ரெண்டாவது நூற்பால முதல் அதிகரணம் முதல்வனுக்கு இலக்கணம் யாது என்பது கேள்வி. அதற்கு விட என்னது? இறைவன் உயிர்களோடு அத்துவிதமாய் நிற்பன். அத்துவிதமாய் நிற்பன் என்பது என்னது? அதிகரண இயைபு. அடுத்தது சூத்திர இயைபு. சூத்திர இயைபு. சூத்திர இயைபு என்னது? பதிக்கு சொல்லி பாசத்துக்கு சொன்னால் அது ஓத்து இயைபு. பதிக்கு சொல்லி பாசத்துக்கு சொன்னால், ஏன்னா அங்கே என்ன சொல்லியிருக்கீங்க? பிரமாணம் சொல்லியிருக்கிறீங்க. பிரமாணம் எல்லாம் பதியை சொல்லணும், பசுவை சொல்லணும், பாசத்தை சொல்லணும். மூணையும் சொன்னீங்கன்னா அது என்னது? பிரமாண இயல். பதிக்கு சொன்ன நிலையில் பாசத்துக்கு சொல்வது என்பது என்ன இயைபு? ஓத்து இயைபு. ஓத்து இயைபு. அப்போ சூத்திர இயைபு என்னது? அது அதிகரண இயைபு. இடையில ஒன்றை காணாம, நடுவில் சில பக்கத்தை காணாம். நிமித்த காரணன், உலகத்திற்கு நிமித்த காரணன் இறைவன் என்று சொன்னால் அவனுக்கு துணை காரணங்கள் உண்டா? துணை காரணங்கள் உண்டா என்கின்ற கேள்விக்கு விடையாக துணை காரணங்கள் உண்டு. அந்த துணை காரணம் எது?
கண்மமலம், மாயாமலம், திரோதான சக்தி. கண்மமலம், மாயாமலம், திரோதான சக்தி ஆகியவை நிமித்த காரணனாகி முதல்வனுக்கு துணை காரணங்கள் என்று நிறுவுகிறார். அப்போது இந்த மூணையும் எங்கே சொல்கிறாரு? ரெண்டாவது நூற்பால சொல்கிறார். இந்த கேள்விக்கு விடை தான் என்ன இயைபு? சூத்திர இயைபு. சூத்திர இயைபு. அதிகரண இயைபு என்று நீங்கள் ஓத்து இயைபுன்னு வந்தால் அங்கே சங்கார கடவுளாகிய பதிக்கு இலக்கணம் சொன்னால் அடுத்தது எதுக்கு சொல்லணும்? பாசத்துக்கு இலக்கணம் சொல்ல வேண்டும். மாற்றி சொல்லிட்டுனா மன்னிக்கணும். முதல் காரணம் துணை காரணம் உண்டா என்பது ஓத்து இயைபு. அடுத்தது சூத்திர இயைபு என்பது என்னது? ஒடுங்கிய உலகம் மீள தோன்றுதல் எவ்வாறு, ஒடுங்கிய உலகம் மீள தோன்றுதல் எவ்வாறு என்கின்ற தடைக்கு விடையாக என்ன செய்கிறாரு? சூத்திர இயைபாக சொல்லுகிறார் என்பதெல்லாம் நம்ம இதுவரைக்கும் பார்த்ததனுடைய தொகுப்பு. சரியா? நேராக இப்போ நூற்பாவுக்கு போகலாம். அவையே யாய் தானே யாய், அவையே தானே யாய், ஆணையின் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்குமன்றே என்பது சூத்திரம். எண்ணுதலிற்றோ எனின் புனர்உற்பவம் வருமாறு உணர்த்துதல் நுதலிற்று. அப்போ புனர்உற்பவத்தை ஏன் சொன்னார்? முதல் உருவத்தை சொல்லாமல் நம்மானார் மாட்டு விளங்குவதில்லை. முதல் உருப்பவத்தை சொல்லணுன்னா நிறையா செய்தியை சொல்லணும். இப்போது அது சொன்னால் விளங்காது. அதனால் என்ன செஞ்சிட்டாரு? புனர் உற்பவத்தை சொல்லிட்டார். சரியா? எனவே புனர் உற்பவம் உணர்த்துமாறு நுதலிற்று என்று சொல்லுகிறார். சரி, அவையேயாய் தானேயாய், அவையே தானேயாய் என்பது முதல் அதிகரணம். ஆணையின் இருவினை என்பது இரண்டாம் அதிகரணம். போக்குவரவு புரிய என்பது மூன்றாம் அதிகரணம். நீக்கமின்றி நிற்குமென்றே, ஆணையின் நீக்கமின்றி நிற்குமென்றே என்பது நான்காம் அதிகரணம். 4 அதிகரணம். முதல் நூற்பா 3 அதிகரணம், இரண்டாவது நூற்பா 4 அதிகரணம். இதில் முதல் அதிகரணத்தில் அவையேயாய் தானேயாய், அவையே தானேயாய் என்று சொல்லக்கூடிய நிலையில் அவையேயாய் என்பது ஒன்றாய், தானேயாய் என்பது வேறாய், அவையே தானேயாய் என்பது உடனாய். இந்த மூணையும் சங்கரர், மாத்துவர், ராமானுஜர் போன்றோரை மறுத்து உயிருக்கு இறைவனுக்கு உள்ள கலப்பு அத்துவிதம் என்பதை நிறுவுகிறார். அதெல்லாம் நம்ம விரிவாக பார்த்தோமா இல்லையா? உடம்பும் உயிரும் போல கலப்பினால் ஒன்றாய். அடுத்தது கண்ணொளியும் சூரிய ஒளியும் போல தன்னிலையில் வேறாய், கண்ணொளியும் ஆன்மபோதம் போல உடனாய். இது சங்கரர் சொன்னது. ஒன்றாய் என்பதுக்கு என்ன சொன்னார்? பொன்னும் மணியும் போல ஒன்றாய். மாத்துவர் இருளும் ஒளியும் போல வேறாய். அடுத்தது சொல்லும் பொருளும் போல உடனாய். ராமானுஜர். இப்படி 3 பேர் 3 உதாரணம் சொன்னாங்க. இதை மறுத்து 3க்கும் 3 வேறு வேறு உதாரணங்களை சொல்லி நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார் நிறுவுகிறார். இது மேற்கோள் என்ன செய்தாருங்க? மேற்கோள் என்னது? முதல் அதிகரணத்துக்கு மேற்கோள் ஈண்டி வான்மாக்களுக்கு முதல்வன் தானேயாய் நிற்கும் என்றது. ஈண்டி வான்மாக்களுக்கு முதல்வன் தானேயாய் நிற்கும் என்றது. ஈண்டி வான்மாக்கள் பலவும் முதல்வன் தானேயாய் நிற்கும் என்றது. சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்போமே. என்னது? ஈண்டி வான்மாக்கள் பலவும் எப்படி நிற்குது? தானேயாய் நிற்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவ்வளோ நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தோம்? ஒன்றாய் நிற்கும், உடனாய் நிற்கும், வேறாய் நிற்கும்னு சொன்னோமா இல்லையா? ஒன்றாய் நிற்கும், உடனாய் நிற்கும், வேறாய் நிற்கும் 3 சொன்னோம். மேற்கோள் என்ன சொல்லியிருக்கிறாரு? தானேயாய். தானேயாய்ன்னு என்னது? உடனாய். தானேயாய் என்பது உடனாய். அப்போது மேற்கோள் என்ன சொல்கிறாரு? ஈண்டி வான்மாக்கள் பலவும் முதல்வன் தானேயாய் நிற்கும் என்றது என்பது முதல்வன் ஆன்மாக்களோடு உடனாய் நிற்பன். என்ன சொல்கிறாரு? உடனாய் நிற்பன்னு சொல்கிறார். ஆனால் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? 3ஆவது நிற்பன்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கணும்? 3ஆவது நிற்கிறான்னு சொல்லணுமா இல்லையா மேற்கோளில்? ஆனால் இங்கன்னு சொல்லிட்டாரு, உடனாய் மட்டும் சொல்லிட்டார். உடனாய் என்பதை மட்டும்
சொல்லிட்டார். அப்போ மற்ற ரெண்டு இல்லையா அப்படின்னு கேட்டால், தானே என்பதோடு ஒன்றாயும் வேறாயும் என்பது பெறப்படும் என்பது பெறப்படும். அப்போ முதல்வன் மூன்றுமாய் நிற்பன், ஒன்றாய் வேறாய் உடனாயும் நிற்பன் என்பது அந்த மேற்கோளின் கருத்து. அதை சொல்லுகிற போது தானேயாய் நிற்கும்னு சொன்னாலும் அங்கே கருத்து என்னது? மூணாவும் நிற்பான், ஒன்றாயும் நிற்பான், உடனாயும் நிற்பான், வேறாயும் நிற்பான். சரி, அதற்கு ஏது? அத்துவிதம் என்ற சொல்லானே ஏகம் என்னின், ஏகம் என்று சுட்டுவது உண்மையின், அத்துவிதம் என்ற சொல்லே அந்நிய நாத்தியை உணர்த்துமாயிட்டு. படித்தா புரியுதா? போன தடவை நடத்தணும், போகிற நேரத்தில் நடத்தணும். புரிஞ்சுதா? அது இந்த ஏதுவை படித்தா புரியுதா? எத்தனை பேர்த்துக்கு புரியுது? எத்தனை பேர்த்துக்கு புரியலன்னு கேட்டாலும் கை தூக்க மாட்டோம், எத்தனை பேர்த்துக்கு புரியுதுன்னு கேட்டாலும் கை தூக்க மாட்டோம். யாருக்குமே புரியலையா? கேள்வி கேட்காம இருந்தீங்கன்னா புரிஞ்சுதுங்க. அப்படியா? அதாவது அத்துவிதம் என்ற சொல்லானே, அத்துவிதம் அத்துவிதம் என்ற சொல்லானே. இப்போ அத்துவிதம் என்ற சொல்லுக்கு அவங்கெல்லாம் என்ன பொருள் சொல்கிறாங்க? ஏகம், ஒன்று. அத்துவிதம் என்ற சொல்லுக்கு ஒன்று என்று நீங்கள் பொருள் கூறினால், யார் சொல்கிறா? யார் சொல்கிறா? சங்கரர். சங்கரரை பார்த்து மெய்கண்டார் சொல்கிறார். அப்படி வச்சுக்கோங்க. சங்கரர் யாரை பார்த்து சொல்கிறாரு? சங்கரரை பார்த்து மெய்கண்டார் சொல்லுகிறார். அத்துவிதம் என்ற சொல்லானே. எப்பா, அத்துவிதத்துக்கு என்ன பொருள்? ஏகம் அப்படின்னு நீங்கள் சொன்னா. ஏகம்னா என்னது? ஒன்று. அத்துவம் என்ற சொல்லுக்கு ஒன்றாய் என்று நீங்கள் பொருள் கூறினால், நீங்கள் பொருள் கூறினால், புரியுதா இல்லைங்களா? அத்துவிதம் என்ற சொல்லானே, அத்துவிதம் என்ற சொல்லுக்கு ஒன்று என்று பொருள் கூறினால், அத்துவிதம் என்ற சொல்லானே ஏகம் என்னின், என்னின்ன கூறினால். யார் கூறுறாரு? சங்கரர். இது வரைக்கும் புரியுதா? அத்துவிதம் என்ற சொல்லானே ஏகம் என்னின், அத்துவிதம் என்ற சொல்லுக்கு ஒன்று என்று நீங்கள் பொருள் கூறினால், பொருள் கூறினால். சரி, அடுத்தது என்னது? ஏகம் என்று சுட்டுவது உண்மையின், ஏகம் என்று சுட்டுவது உண்மையின். சரி, இப்போ கேள்வி என்னன்னா, அத்துவம் என்ற சொல்லுக்கு ஒன்றுன்னு பொருள் சொல்றீங்க இல்லையா? இந்த ஒன்றுன்னு சொன்னது எது? கேள்வி என்னது? ஒன்று என்று சொன்னது எது? இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நான் மட்டும்தான் இருக்கிறேன். நான் சொல்லிட்டு இருக்கிறேன், என்ன சொல்கிறேன்? நான் மட்டும்தான் இருக்கிறேன். அடுத்த கேள்வி என்னது? யார்கிட்ட சொல்லிட்டு இருந்த? இல்லை, அவர் மட்டும்தான் இருக்கிறார். சொன்னது யாரு? நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு நான் சொன்னேன்னா, நான் யார்கிட்ட சொன்னேன் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? இல்லைங்க, யாருமே இல்லைங்க, நான் பாட்டுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன். என்னென்ன? நான் மட்டும்தான் இருக்கிறேன், நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பொருத்தமுடையதா? இல்லை. அவர் மட்டும்தான் இருக்கிறார் அப்படின்னு ஒருத்தர் தனியாக சொல்லிட்டு இருக்கிறார். அப்போ ஏப்பா நீ மட்டும்தான் இருக்கிற, நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற? அவர் மட்டும்தான் இருக்கிறாரு, அவர் மட்டும்தான் இருக்கிறான்னு சொல்லலாம். ஒன்று, நானே நான் ஒருவன் தான் இருக்கிறேன் என்று சொன்னால் நான் யாரிடம் சொன்னேன்? கேட்டதுக்கு ஒரு ஆள் இருக்கணுமா இல்லையா? இல்லை. இன்னொருத்தர் அவர் மட்டும்தான் இருக்கிறாருன்னு சொன்னால் சொன்னவர் ஒருத்தர் இருக்கணுமா? எப்படி பார்த்தாலும் இங்கே எத்தனை பேர் வேணும்? 2 பேர் வேணும். நானே சொன்னால் யார்கிட்ட சொன்னேன்னு ஒரு கேள்வி வரும். நான் சொல்லலைங்க, நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு நான் சொல்லலை. யார் சொன்னா? இன்னொருத்தர் சொன்னார். அப்போ சொன்னவர் ஒருத்தர் இருக்கிறாரா? இப்போ யாருமே இல்லைன்னா இந்த கேள்வி எதுக்கு வருது? இருக்கிறது ஒரே ஒரு ஆள். இப்போ ஒன்றா இரண்டா என்று ஒரு கேள்வி எங்கு எழும்புகிறது?
சந்தேகம் முதல்ல யாருக்கு வந்துச்சு? இங்கே நான் அறையில் நான் மட்டும்தான் இருக்கிறேன். இப்போ எனக்கு நான் மட்டும்தான் இருக்கிறேனான்னு எனக்கே சந்தேகமா இல்லையா? இப்போ சந்தேகம் ஒரு ஆளுக்கு வரணும், அவர் ஒரு கேள்வியை கேட்கணும், அதுக்கு ஒருத்தர் பதில் சொல்லணும். இப்போ என்னாச்சு? 3 பேர் ஆயிடுச்சு. சந்தேகம் வந்தது ஒருத்தர், கேட்டது ஒருத்தர், பதில் ஒருத்தர். சரிங்களா? எனக்கு சந்தேகம் வந்து ஏப்பா எத்தனை பேர்ப்பா இருக்கிறாங்க? நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு சொன்னால் 2 ஆள். எத்தனை பேர் இருக்கிறான்னு கேட்டு நான் மட்டும்தான் சொன்னால் 2 ஆள். நான் இன்னொரு ஆள்கிட்ட போய் ஏப்பா எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவர் மட்டும்தான் இருக்கிறார். இப்போ எத்தனை ஆள் ஆயிடுச்சு? 3 ஆள் ஆயிடுச்சு. இப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு ஆள் இல்லை. சரியா? இதுதான் கேள்வி. அத்துவிதம் என்ற சொல்லானே ஏகம் என்னின், அத்துவிதம் என்ற சொல்லுக்கு ஒன்று என்று பொருள் கூறினாள். ஏகம் என்று சுட்டுவது உண்மையின். ஒன்று தான் இருக்குதுன்னு ஒன்று காட்டிச்சா இல்லையா? பிரம்ம பொருள் ஒன்று தான் இருக்குதுன்னு ஒன்று என்ன செய்யுது? சுட்டி காட்டுகிறது. பிரம்மம் ஒன்றே அப்படின்னு இன்னொரு பொருள் என்ன செய்யுது? சுட்டி காட்டுகிறது. அப்போ சுட்டியது ஒன்று, சுட்டப்பட்ட பொருள் ஒன்று. சுட்டியது ஒன்று, சுட்டப்பட்ட பொருள் ஒன்று. எனவே ஏகம் என்று சுட்டுவது உண்மையின் இருக்கும். ஏகம் என்று சுட்டிய ஒரு பொருள் இருக்கும். சரியா? இப்போ பாருங்க வாக்கியத்தை திருப்பி. ஆனால் அது பெரிய வாக்கியமாக தெரியும், ஆனால் கருத்து புரிஞ்சிட்டிங்கன்னா அதில் குழப்பத்துக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அத்துவிதம் என்ற சொல்லானே ஏகம் என்னின், ஏகம் என்று சுட்டுவது உண்மையின். சுட்டுனது ஒன்று இருக்கா? அத்துவிதம் என்ற சொல்லே, அத்துவம் என்ற சொல்லே அந்நிய நாத்தியை உணர்த்துமாயிட்டு. அந்நிய நாத்தி, அந்நியம் வேறு, நாத்தி இன்மை இல்லை. இப்போ அந்நிய நாத்தி என்பதற்கு வேறின்மை. எப்போ இந்த திருமணம்லாம் பண்ணும்போது கேட்பாங்களா இல்லையா? எப்பா பொண்ணு அந்நியமா கேட்குறாங்களா இல்லையா? சொந்தமா அந்நியமா? அப்படின்னா என்னதான்? முன்ன பின்ன பழக்கலாம், அது வேற, இது புது சொந்தம். அதுக்கு என்ன சொல்கிறோம்? அந்நியம் சொல்கிறோமா இல்லைங்களா? எல்லாம் வழக்கத்தில் இருக்கிறது தான். எதோ கேட்டால் ஏதோ சித்தாந்தத்தில் எதையோ சொல்கிறாங்கன்னு வச்சுக்க. அந்நியம் என்பது வேறு, நாத்தி என்பது இன்மை. வேறின்மை, வேறின்மைன்னு என்னது? 2 பொருள் இருக்கு, வேறுபாடு தெரியாமல் ஒன்றா இருக்குது. 2 பொருள் எப்படி இருக்கு? ஒன்றா இருக்கு, வேறுபாடே தெரியல. 2 பொருளும் வேறுபாடு தெரியாமல் எப்படி இருக்குது? கலந்து ஒன்றாக நிற்கின்றது. அந்நிய நாத்தி என்பதற்கு வேறின்மை, கலப்பினால் ஒன்றாய் நிற்கின்றது. கலப்பினால் ஒன்றாய் நிற்கிறதுன்னு சொன்னாவே பொருள் 2 இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு பொருளை கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 பொருள் இருந்தால் தான் கலக்கணும், இல்லை 2க்கு மேற்பட்ட பொருள் இருந்தால் தான் கலக்கணும். அப்போது 1ற்கு மேற்பட்ட பொருள்கள் கலந்து எப்படி நிற்குது? ஒன்றாய் நிற்கின்றது, ஒன்றாய் நிற்கிறது. அப்போ அத்துவிதம் என்ற சொல்லுக்கு 2 பொருள்கள் கலப்பினால் ஒன்றாய் நிற்கின்றது என்பது பொருள். காரணம், அத்துவிதம் என்ற சொல்லுக்கு 1 என்று பொருள் கூறினால் ஒன்றாகிய பொருளும் 1 என்று சுட்டப்பட்ட மற்றொரு பொருளும் ஆகிய 2ம் எப்படி நிற்குது? கலந்து ஒன்றாய் நிற்கிறது என்பது பொருள். கலந்து ஒன்றாய் நிற்கிறது என்பது பொருள். இப்போ ஒரு தடவை படிச்சு பாருங்க. அத்துவிதம் என்ற சொல்லானே ஏகம் என்னின், ஏகம் என்று சுட்டுவது உண்மையின். அத்துவிதம் என்ற சொல்லே, நாம் ஆங்கிலத்தில் சொல்லுமா இல்லைங்களா? இட்ஸ் செல்ஃப், தி வேர்டு இட்ஸ் செல்ஃப். அத்துவிதம் என்ற சொல்லே, இதுக்கு தனியாக விளக்கத்துக்கு ஒரு சொல்லு தேவையில்லை. அத்துவிதம் என்ற சொல்லுக்கு வேற எங்கெல்லாம் விளக்கம் வேண்டாம். அந்த சொல்லே, த வேர்டு இட்ஸ் செல்ஃப். புரியுதுங்களா? அத்துவிதம் என்ற சொல்லே எதை காட்டுகிறது?
அந்நிய நாத்தியை வேறின்மையை நமக்கு காட்டுகின்றது. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதா புரியலையா? இன்னொரு கிட்ட சொல்லணுமா? புரிஞ்சிருச்சுல்ல? சரியா? பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி இதே திரும்ப திரும்ப அத்துவிதம் 3 தடவை வருதுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் ரொம்ப நுட்பமாக அழகாக சொல்லியிருக்கிறாங்க, ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. அத்துவிதம் என்ற சொல்லானே ஏகம் என்னின் ஏகம் என்று சுட்டுவது உண்மை. முதல்ல அது ஒரு வாக்கியம். அத்துவிதம் என்ற சொல்லானே ஏகம் என்னின், ஒரு கோடை போட்டுங்க, இது ஒரு கருத்து. சரிங்களா? ஏகம் என்னின் ஏகம் என்று சுட்டுவது உண்மையின், அது ஒரு கருத்து. அத்துவிதம் என்ற சொல்லு அந்நிய நாத்தியை உணர்த்துமாயிட்டு என்பது மூன்றாவது கருத்தை சொல்லி, அத்துவிதம் என்ற சொல்லுக்கு 2 பொருள்கள் கலப்பினால் ஒன்றாய் நிற்கின்றது என்பது பொருள் என்று நிறுவுகிறார். இதற்கு தடை தான் என்ன செய்கிறாங்க, இந்த தடை யார் சொல்கிறாங்க? இந்த தடை, இந்த கருத்துக்கு தடை யார் சொல்கிறாங்கன்னா 3 பேர் தான், சங்கரர், மாத்துவர், ராமானுஜர். இதில் சங்கரர் கருத்தை வச்சு மீண்டும் இந்த மேற்கோளின் மீது ஒரு தடை எழுப்புகிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயா இந்த பிரம்மம் அத்துவிதம், பிரம்மம் அத்துவிதம் வேதங்களில் உபநிடதங்களில் இந்த சொல் இருக்கு, பிரம்மம் அத்துவிதம். பிரம்மம் அத்துவிதம் என்பதற்குத்தான் இப்போ நீங்கள் பொருள் சொல்லியிருக்கிறீங்க. பிரம்மம் அத்துவிதம் என்பதற்கு நீங்கள் பொருள் என்ன சொன்னீங்க? பிரம்மமாகிய இறைவன், பிரம்மமாகிய இறைவன் எப்படி இருக்கிறான்? அத்துவிதமாக இருக்கிறான். அத்துவிதம் என்ற சொல்லுக்கு ஒன்றாயிருக்கிறான், வேறாயிருக்கிறான், உடனாயிருக்கிறான் என்று மூன்றாக சொல்கிறீங்க. அப்போது யாராக இருக்கிறா? பிரம்மமாகிய இறைவன் உண்டு, அவன் கலப்பில் இருக்கக்கூடிய உயிர் உண்டு, அவனுக்கு உடைமையாகிய சடமாகிய பாசம் உண்டு. சைவ சித்தாந்தம் அதானே சொல்லுது. சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய நித்த பொருள் எத்தனை? பதி, பசு, பாசம். சரிங்களா? இவர்கள் சொல்வது, சங்கரர் சொல்கிறது ஒன்று தான், பிரம்மம் ஒன்றே, பிரம்மம் ஒன்றே. அவங்க ஒரு பொருள் கொள்கிறாங்க. அதனால தான் எங்களுக்கு என்ன பேர்? ஏகான்மவாதம். ஏகான்மவாதம். நம்மளதெல்லாம் 3 பொருள் உண்டு. சரி, அப்போது நீங்கள் வேதத்தில் இருந்து தான் இதையெல்லாம் நீங்கள் நிறுவ வேண்டியதாக இருக்குது. தத்துவ ஞானத்தை எதிலிருந்து நிறுவுகிறாங்க? வேதத்திலிருந்து நிறுவுகிறாங்க. அப்போ இந்த சொல்லை எடுத்து சங்கரர் கேட்டாரானா, சங்கரர் கேட்குறாருன்னு என்ன அர்த்தம்? சங்கரர் கொள்கை கேட்குதுன்னு அர்த்தம். சங்கரர் வாழ்ந்த காலம் வேற, மெய்கண்டார் வாழ்ந்த காலம் வேற. இவர் எங்கே அவர்கிட்ட போய் கேட்டார், அவர் எங்கே இவருக்கு பதில் சொன்னார், அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. சங்கரர் கேட்குறாருன்னா என்ன கேட்குது? சங்கருடைய தத்துவ ஞானம், அவருடைய கொள்கையின் மீது மெய்கண்டார் கேட்குறாரு. சரிங்களா? இப்போ பிரம்மம் அத்துவிதம் என்ற சொல்லுக்கு பிரம்மமாகி இறைவன் உயிர்களோடு ஒன்றாய் நிற்கின்றான், உடனாய் நிற்கின்றான், வேறாய் நிற்கிறான் என்று நீங்கள் பொருள் சொன்னீங்கன்னா, அப்போது இந்த பிரம்மம் என்ற சொல்லுக்கு இன்னொரு பொருள் இருக்கிறது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு தடை பின்னாடி பார்த்துக்கலாம். இந்த தடை என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரம்மமாகிய இந்த இறைவன் ஒன்றாயிருக்கிறான்னு சொல்லுங்க, இல்லைனா வேறாயிருக்கிறான்னு சொல்லுங்க, இல்லைனா உடனாய் நிற்கின்றான் என்று சொல்லுங்க. அது நாங்கள் ஒருத்தனே, அது ஒரு நேரத்தில் ஒன்றாயிருப்பான், ஒரு நேரத்தில் வேறாயிருப்பான், ஒரு நேரத்தில் உடனாயிருப்பான்னு சொன்னால் கூட பரவாயில்ல. புரியுதுங்களா? இறைவன் உயிர்களோடு ஒரு நேரத்தில் ஒன்றா இருப்பானுங்க, ஒவ்வொரு நேரத்தில் வேறாக இருப்பான், ஒவ்வொரு நேரத்தில் உடனாய் நிற்பான்னு சொன்னால் அதை கூட ஏற்றுக்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரே நேரத்தில் அவன் ஒன்றாயும் இருப்பான், வேறாயும் இருப்பான், உடனாயும் இருப்பான் என்று சொன்னால் இதற்கு அநேகாந்தவாதம். இந்த அநேகாந்தவாதம் என்பது என்னது? எங்கேயாவது கேட்ட மாதிரி இருக்கா? எங்கே வந்திருக்கு? சமணர் உண்டுமாம்,
இல்லையுமாம், உண்டுமாம் இல்லையுமாம், உண்டுமாம் இல்லையுமாம் உண்டுமாம், இப்படி 7 வகையான சத்தபங்கி நியாயம். சத்தபங்கி நியாயம் சொன்னாங்களா இல்லையா சமணர்? அந்த வாதத்துக்கு என்ன பேர்? அநேகாந்த வாதம். ஒரே நேரத்தில் என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் சொல்லிடுறது. நம்ம சொல்லுவோமா இல்லைங்களா, ஏற்கனவே சொன்னது தான். ஆண் பிறக்குமா பெண் பிறக்குமா? ஆணும் பிறக்கும்தான் பெண்ணும் பிறக்கும்தான். அப்புறம் என்ன சொல்கிறது, பார்த்தியா நான் சொன்ன மாதிரியே பிறந்ததா? அதான் இருக்கிற ஆப்ஷன் பூரா சொல்லியாச்சு. அப்புறம் எது பிறந்தாலும் என்ன செய்கிறது, நான் சொன்னதான் நடந்தது. அதுக்கு என்ன பேர்? அநேகாந்தவாதம். அதுக்கு என்ன பேர்? அநேகாந்தவாதம். அநேகம்னா பல, வாதத்தை பல வகையாக சொல்லிடுறது. என்னென்ன ப்ராபபிலிட்டி இருக்குதோ எல்லாத்தையும் சொல்லிட்டா எது வந்தாலும் என்னது, நான் சொன்னது தான் அப்படி சொல்லிக்கிறது. அப்படி சொன்னால் அதுக்கு என்ன பேர்? அநேகாந்தவாதம். அது பொருந்தாது, அது பொருந்தாது. அப்போது நம்முடைய மெய்கண்டார் சொல்லக்கூடிய வாதம் அநேகாந்தவாதம். முதல்வனே உயிர்களோடு ஒரே நேரத்தில் ஒன்றாயும் இருப்பான், வேறாயும் இருப்பான், உடனாயும் இருப்பான் என்பது அநேகாந்த வாதம் என்று அவர்கள் என்ன செய்கிறாங்க, தடை எழுப்புகிறாங்க, தடை எழுப்புகிறார். அப்படி எழுப்புகிற தடைக்கு விடையாக வெண்பா செய்கிறார். இந்த தடைக்கு விடை தான் முதல் வெண்பா. கட்டும் உறுப்பும் கரணமும் கொண்டு உள்ளம் இட்டதொரு பேரழைக்க என் என்றாங்கு ஒட்டி அவன் உளம் ஆகிலன் உளம் அவன் ஆக மாட்டாது அவன் உளமாய் அல்லனுமாம் ஆங்கு. கட்டும் உறுப்பும் கரணமும் கொண்டு உள்ளம் இட்டதொரு பேரழைக்க என் என்றாங்கு ஒட்டி அவன் உளம் ஆகிலன் அவன் உளம் ஆக மாட்டாது அவன் உளமாய் அல்லனுமாம் ஆங்கு. சரிங்களா? இது ஒரு உதாரணம் சொல்கிறாரு. கட்டும் உறுப்பும் கரணமும் கொண்டு, இந்த உடம்பு இருக்கா இல்லைங்களா, இந்த உடம்பு எதனால் கட்டப்பட்டிருக்கிறது? அந்த கரணங்கள், ஞானேந்திரியம், கண்மேந்திரியம் இதெல்லாம் வச்சு என்னது கட்டப்பட்டது. உடம்புக்கு யாக்கை என்று ஒரு பெயர் இருக்கா இல்லையா? யாக்கை, யாத்தலால் யாக்கை, யாத்தலால் யாக்கை. யாத்தல் என்பது என்னது? கட்டுறது. நல்லா நிறைய விறகு, 10 விறகு எடுத்து வச்சு இறுக்கி கட்டி ஒரே கட்டாக இருக்கா இல்லையா, அதுக்கு என்ன பேர்? யாத்தல்னு பேர், யாத்தல். சரிங்களா? அது அந்த உடம்ப கட்டி, எதனால் கட்டி? கரணமும் உள்ளமும் உறுப்பும் கரணமும் கொண்டு கட்டி. உடம்பை எதை கட்டுறாரு? உறுப்புகளாலும் கரணங்களாலும் கட்டி. கட்டும் உறுப்புங்கிறத கட்டும் கடைசியில் வச்சுக்கங்க. உறுப்பும் கரணமும் கொண்டு கட்டி. எதுக்கு? உடம்பை கட்டி அதற்கு என்ன செய்கிறேன்? இட்டதொரு பேரழைக்க. உடம்பு மண்ணுக்கு வந்த உடனே அதுக்கு என்ன செய்கிறோம்? பெயர் சூட்டி விழா அப்படின்னு ஒன்று வைக்கிறோமா இல்லையா? இந்த எல்லாத்துக்கும் பேர் இருக்கா இல்லையா? நமக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்குது. இந்த பெயர் உடம்புக்கா உயிருக்கா? உடம்புக்கு தான் பேர். ஏன் உயிருக்கு அந்த பேர் இல்லை? ஏன்னா உயிருக்கு என்ன கிடையாது? முதல்ல என்ன கிடையாது? ஆண்பால் பெண்பால் கிடையாது. ஆண்பால் பெண்பால் பாகுபாடு உயிருக்கு கிடையாது. பெண் உடம்புல வந்தால் அது பெண்ணு, ஆண் உடம்புல வந்தால் ஆண். போன பிறப்பில் பெண்ணாக பிறந்தா இந்த பிறப்பில் ஆணாக பிறப்போம், இந்த பிறப்பில் ஆணாக பிறந்தா அடுத்த பிறப்பில் பெண்ணாக பிறப்போம். அப்போது என்ன கிடையாது? உயிருக்கு பாலின வேறுபாடு கிடையாது. ஆனால் பேர் எப்படி வைக்கிறோம்? ஆண்பால் பெண்பால் வச்சு வைக்கிறோமா இல்லையா? அப்போது இந்த வேறுபாடெல்லாம் எதுக்கு? உடம்புக்கு தான், உயிருக்கு கிடையாது. அதனால தான் என்ன செய்கிறாரு திருமூல நாயனார்? பெயரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு, பெயரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு. நமக்கு 2 தடவை பெயர் சூட்டு விழா நடக்குது. பிறந்தப்போ ஒரு பேர், போனதுக்கப்புறம் ஒரு பேர். என்ன? அந்த பேரை அழிச்சிரியா? உனக்கு இப்போ புதுசாக ஒரு பேர். என்னது? பெயரை நீக்கி பிணம் என்று
பேரிட்டு சூறையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே. பேரை எடுத்தாச்சு, கொண்டு போய் வச்சாச்சு, கொளுத்தியாச்சு, எல்லாம் முழுகியாச்சு, எந்திரிச்சாச்சு, எல்லாம் அவன் வேலை பார்க்க போயிடுவான். வேற ஒன்றும் கிடையாது, வாழ்க்கை அவ்வளவுதான் இல்லைங்களா? அப்போ உடம்புக்கு தான் என்னது பேர். அதான் இட்டதொரு பேரழைக்க, இட்டதொரு பேரழைக்க, வச்ச பேரை வச்சு கூப்பிடுறது. எதை கூப்பிடுறாங்க? எதை கூப்பிடுறாங்க? உடம்ப கூப்பிடுறாங்க, உடம்ப கூப்பிடுறாங்க. ஆனால் உயிர் அப்படிங்குது. நான் தான் சொல்லு. இப்போ சொன்னது எது? உடம்பா உயிரா? உயிர். உடம்புக்கு வைத்தப்பட்ட பெயரை அழைத்தால் உயிர் என்ன சொல்லுது? என் என்றாங்க. என்னது? எதுக்கு கூப்பிட்ட? என்னையா கூப்பிட்ட அப்படின்னு எது கேட்குது? உயிர் கேட்குது. கட்டும் உறுப்பும் கரணமும் கொண்டு உள்ளம், உள்ளம்னா உயிர், உள்ளம் என்பது உயிர். இட்டதொரு பேரழைக்க உள்ளம் என்ன செய்யுது? என் என்றாங்க, என் என்றாங்க. சரி, அப்போ உடம்பு உயிரா? உயிர் உடம்பா? இல்லை, உடம்பு வேறு, உயிர் வேறு. ஆனா இப்போ உடம்பு வேறுன்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும். கண்ணாடி போய் முன்னாடி நின்னா அப்படியே இப்படி பார்த்து அழகு பார்த்து, ஏன் அது வேறங்க நான் வேறங்க அப்படின்னு சொல்ல முடியுதா? போன உடனே என்ன செய்கிறோம்? அப்படியே கொஞ்சம் அழகாக தெரியுறமா, தலைகளை களைஞ்சிருச்சா, மேக்கப் டச்சப் கிச்சப் பண்ணுமா, ஏதோ ஒன்று. மொத்தத்தில் எதை பார்த்து மகிழ்கிறோம்? உடம்பை பார்த்து உயிர் மகிழ்கிறதே. இல்லை கருத்து போயிட்டோம், மெலிஞ்சு போயிட்டோம், இல்லை ரொம்ப குண்டாயிட்ட மாட்டுறது, இப்படி உடம்பு என்ன செய்கிறது? விகாரப்படுகிறது. உடம்பை பார்த்து உயிர் விகாரப்படுது. ஏன் விகாரப்படுகிறது? ஏன் விகாரப்படுகிறது? உடம்பும் உயிரும் அத்துவிதமாய் பிரிப்பின்றி நிற்கிறது. உடம்பு வேறு உயிர் வேறு என்று பிரித்து அறிய முடியாதபடி உடம்பும் உயிரும் எப்படி நிற்கிறது? ஒன்றாய் நிற்கின்றது. உடம்பும் உயிரும் ஒன்றாய் நிற்கின்றது. எனவே இட்டதொரு பேரழைக்க என் என்றாங்கு ஒட்டி. ஒட்டி எது? ஒட்டி என்பதற்கு இங்க உயிர்களோடு அத்துதமாய் இருக்கின்ற இறைவனை ஒட்டி என்றார். அது எடுத்துக்காட்டு முடிஞ்சிருச்சு. என் என்றாங்கு. அதுபோல உடம்பிற்கு வைக்கப்பட்ட பெயரை கொண்டு அழைத்தால் உயிர் ஏன் என்று கூறுவது போல, கூறுவது போல ஒட்டி. ஒட்டி என்பது உயிர்களோடு நீக்கமர நிறைந்திருக்கிற இறைவன். ஒட்டி இருக்கிற இறைவன் எதோடு ஒட்டி இருக்கிறான்? உயிர்களோடு. நம்ம ஒடுங்கின்னு பெருமானுக்கு ஒரு பேர் பார்த்தோமா இல்லையா? ஒடுக்கத்தை செய்கிற சங்கார கடவுளை ஒடுங்கி என்றார். எங்க? முதல் நூற்பால. ஒடுங்கி என்பது சங்கார கடவுளை குறிக்கிறதுன்னு ஒரு சொல்லு பார்த்தோமா இல்லையா? அதுபோல உயிர்களோடு கலந்து நிற்கின்ற பெருமானை ஒட்டினார். அந்த இறைவன், அந்த இறைவன் ஒட்டி, இறைவன் ஒட்டி இருக்கிறான் இல்லையா? அந்த இறைவன் அவன் உளம் ஆகிலன். அவன் உளம் ஆகிலன். அவன் எவன்? இந்த இறைவன் உளம் ஆகிலன். எதாக மாட்டான்? உயிராக மாட்டான். உடம்பும் உயிரும் கலந்திருக்கிறது. ஆனாலும் உடம்பு வேறு உயிர் வேறு. அதுபோல உயிர்களோடு இறைவன் எப்படி இருக்கிறான்? கலந்திருக்கிறான். கலந்திருந்தாலும் இறைவன் வேறு உயிர் வேறு. இறைவன் வேறு உயிர் வேறு. அவன் உளம் ஆகிலன். உளம் அவன் ஆக மாட்டாது. அவன் உளம் ஆகிலன், உளம் அவன் ஆக மாட்டாது. அவன் உளமாய் அல்லனுமாம் ஆங்கு. உயிர்களோடு இறைவன் கலந்து நின்றாலும், கலந்து நின்றாலும் அவன் தன்னிலையில் தனித்து நிற்பான். அவன் உளம் ஆகிலன்,
உளம் அவன் ஆக மாட்டாது அவன் உளமாய். யாரு அவன்? யாரு? இறைவன். உளமாய் உயிராய், அல்லனுமாம் உயிருக்கு வேறாய், உயிருக்கு வேறாய் நிற்பன். எது போல? உடம்பும் உயிரும் கலந்து நின்னாலும் உடம்பு இல்லாமல் உயிர் நிற்கும், உயிர் இல்லாமல் உடம்பு நிற்காது. உடம்பு இல்லாமல் உயிர் நிற்குமா நிற்காதா? உடம்பு இல்லாமல் உயிர் நிற்குமா நிற்காதா? நிற்கும். உயிர் இல்லாமல் உடம்பு என்ன ஆகும்? அழிஞ்சு போகும். உடம்புல உயிர் இருந்தாதான் இந்த உடம்பு அப்படியே நிற்கும். உடம்பை விட்டு உயிர் போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? உடம்பு அழிஞ்சு போயிடும். உடம்பார் அழிவர் உயிரார் அழிவர். ஐயா, தசவாயில் தனஞ்சயன் என்று ஒரு வாயு இருக்கு. தசவாயு தனஞ்சயன். 10 வாயுக்களில் 10வது வாயு தனஞ்சயன். அதுக்கு பிறந்ததுலேருந்து இறக்கிற வரைக்கும் அதுக்கு வேலையே கிடையாது. தனஞ்சயன் வாயுக்கு வேலையே கிடையாது. அது என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, உடம்பை விட்டு உயிர் போயிருச்சுன்னா அந்த தனஞ்சயன் ஆக்டிவேட் ஆயிரும். எந்த உடம்பாக இருந்தாலும் சரி, நாயாக இருந்தாலும் சரி, பேயாக இருந்தாலும் சரி, எந்த உடம்புலையும் இந்த 10 வாயில் அந்த தனஞ்சயன்கிற வாயு இருக்கும். சரிங்களா? உடம்பை விட்டு உயிர் போயிருச்சுன்னா என்ன ஆயிரும்? அந்த ஆக்டிவேட் ஆயிரும். அது உடம்பை அழிச்சிரும். ஆமாம், அந்த தனஞ்சயன் வாயு ஆக்டிவேட் ஆச்சுன்னா என்ன ஆயிரும்? உடம்பு அப்படியே செதஞ்சு போகும், டீகம்போஸ் ஆகிடும். சரிங்களா? இப்போ ஞானிகள்லாம் உடம்பை விட்டு பரகாய பிரவேசம் பண்ணுறாங்களா இல்லையா? பரகாய பிரவேசம் பண்ணாலும் அவங்க உடம்பு அழியாது. ஏன் அழியாதுன்னா தனஞ்சயன் ஆக்டிவேட் ஆகாது. அதனால் அந்த உடம்பு பாட்டுக்கு அப்படியே இருக்கும். அவங்க பாட்டுக்கு இங்கேருந்து கூடு விட்டு கூடி வாஞ்சி எங்காத்து திருமூலர் வரலாறு தெரியுமா இல்லையா? இடையனுடைய உடம்புக்குள்ளே போயிடறாரு, உடம்பை மறைச்சி வச்சுட்டு போயிடுறாரு. உடம்பு அப்படியே தான் இருக்குது. அப்புறம் யாரோ வந்தவங்க பார்த்து எரிச்சிடுறாங்க அதை. சரியா? அப்போது அந்த உடம்பு என்னாகாது? தானாக அது அழியாது. உயிர் இல்லைன்னா உடம்பு அழிஞ்சு போகும். ஆனால் உடம்பு இல்லாமல் உயிர் நிற்கும். அதுபோல உயிர் என்பது சிவம் கலந்திருந்தால் தான் இருக்கும். சிவம் கலக்கலைன்னா உயிர் இருக்காது, உயிர் நிலைத்து நிற்காது. ஆனால் உயிரில் கலக்காம சிவம் தனித்து நிற்கும். உடம்பு இல்லாமல் உயிர் நிற்பது போல உயிர் இல்லாமல் சிவம் என்ன செய்யும்? தனித்து நிற்கும், தனித்து நிற்கும். அதான் இந்த எடுத்துக்காட்டு. அப்போ ஏன் அவன் ஒன்றாக இருக்கிறான்னு கேட்டால், உயிருள்ள உயிருக்கு உயிர் என்பது உடம்போடு கூடிய நிற்கும், உடம்பு இல்லாமையும் நிற்கும். அதுபோல சிவம் உடனாயும் நிற்கும், வேறாயும் நிற்கும். உடனாயும் வேறாய் நிற்கிறது, ஒன்றாயும் நிற்கும். சரிங்களா? 3 வகையிலையும் எது நிற்கும்? சிவம் உயிர்களோடு கலந்து நிற்கும் என்பதற்கு தான் இந்த உதாரணம். கட்டும் உறுப்பும் கரணமும் கொண்டு உள்ளம் இட்டதொரு பேரழைக்க என் என்றாங்கு ஒட்டி அவன் உளம் ஆகிலன். உளம் அவன் ஆக மாட்டாது அவன் உளமாய் அல்லனுமாம் அங்கு என்று சொல்லுகிறார். அதுபோல பிரம்மமாகிய பெருமான் உயிர்களோடு முன்னிலையிலும் நிற்பன், முன்னிலையிலும் நிற்பன் என்று சொல்லுகிறார். சரி, இப்போ இதன் மீது ஒரு தடை எழுப்புறாங்க. இப்போ நீங்கள் பிரம்மம் அத்துவிதம் என்ற சொல்லுக்கு, அத்துவிதம் என்ற சொல்லுக்கு இறைவன் உயிர்களோடு மூன்றாயும் நிற்பான்னு சொல்கிறீங்களே, மூன்றாயும் நிற்பான்னு சொல்கிறீங்க. இந்த சொல் எங்கே இருக்குது? பிரம்மம் அத்துவிதம் என்பது எங்கே இருக்கிறது? வேதத்தில் இருக்குது. சரிங்க, வேதத்தில் இன்னொரு சொல் இருக்கிறது. பிரம்மம் ஏகம். அத்துவிதம். பிரம்மம் அத்துவிதம் என்ற சொல்லுக்கு நீங்கள் இப்படியெல்லாம் பொருள் சொல்லிட்டீங்க. சரிங்க, அதே வேதத்தில் இன்னொரு சொல் இருக்குது. என்னென்னு இருக்கு? பிரம்மம் ஏகம்னு ஒரு சொல் இருக்கு. பிரம்மம் ஏகம் என்று சொல்லுகிறது. இதுக்கு என்ன பொருள் சொல்லுவீங்க? பிரம்மம் ஏகம் என்று சொல்லுகிறதே, இதற்கு என்ன பொருள் சொல்லுவீங்க? இப்படி பார்த்தா நீங்கள் உயிர் ஒன்று ஒன்று உண்டு, இறைவன் என்ற ஒன்று உண்டுன்னு 2 சொல்லிட்டீங்களா இல்லையா?
அப்போ இந்த இடத்துல ஏகம்னே சொல்லியாச்சே, பிரம்மம் ஏகம்னு சொல்லி இருக்குது. இதுக்கு என்ன பொருள் சொல்லுவீங்க? இதுதான் கேள்வி. நாங்கள் ஒன்றுன்னு சொல்கிறது தான் இதுக்கு பொருத்தமாக இருக்கிறது. நீங்கள் ரெண்டு பொருள் சொல்கிறீங்களா இல்லையா, அது பொருந்தாது என்று தடை எழுப்புகிறாங்க அபேதவாதிகள். அபேதவாதிகள் தடை எழுப்புகிறார்கள். இந்த தடைக்கு விடையாக ரெண்டாவது வெண்பா, ஒன்றென்றது ஒன்றேகான்.